வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி இறைச்சியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது கோழி இறைச்சி, அதாவது சிக்கனை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி, நாட்டு கோழி கறியாக இருந்தாலும் எதுவுமே எடுத்துக்கலாம். பாதுகாப்பான உணவு முறைகளில் அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சுவையாக இருக்கிறத காட்டிலும் நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுத்து பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களையும் நமக்கு அளிக்கும். ஸோ பொதுவாக இந்த கோழிக்கறியை எண்ணெய் பதார்த்தமாகவோ, அதாவது ஃப்ரை ஆகவோ அல்லது மசாலாக்கள் அதிகமாக சேர்க்கிறது, அதை சாப்பிட்றதை விட வேக வைத்தோ அல்லது சூப் செஞ்சு இந்த கோழி இறைச்சி நீங்கள் சாப்பிட்றது தான் முழுமையான மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கும். முழுமையான ஊட்டச்சத்துக்களுமே பெறுவதற்கு, பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் வேக வைத்தோ சூப் மாதிரி நீங்கள் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கோழி இறைச்சி உங்களுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, எலும்புகளை உறுதி பெற வைத்து உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ காரணம் அதுக்கு என்ன அப்படின்னா, எலும்புகளுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சாதுக்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோழி இறைச்சியில் இருக்குது. இது குறிப்பாக அந்த வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் அப்படின்ற அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பொதுவாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்ல அதிக நபர்களை தாக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் மூட்டு வலி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தாண்டி எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற பொதுவான தொந்தரவுகள்லாம் ஏற்படும். 30-40 வயது தொடும்போதே எலும்புகளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக தரம் கெட ஆரம்பிக்கும். நாம எலும்புகளுக்கு வேண்டிய அடிப்படை ஊட்டச்சத்துக்களை அளிப்பதன் மூலமாக எலும்புகளை பலமாக பராமரித்துக் கொள்ள முடியும். அதுக்காக தான் நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கணும். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது கோழி இறைச்சிங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கோழி இறைச்சியில் ட்ரிப்டோஃபான் மற்றும் விட்டமின் B5 இருக்கு. இது உடல்ல செரட்டோனின் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியான ஹார்மோனை தூண்டி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் மனநிலையை சீராக வைக்கிறதுக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் எங்கும் உடல் எங்கும் பாயும் போது ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்கும். இந்த செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ், மகிழ்ச்சியாக நம்ம வைக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் சுரக்கும் பொழுது மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆன்சைட்டி எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் மீண்டும் திரும்ப உங்களுடைய சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். உடலை நீங்கள் வலிமையாக பராமரிக்கிறதுக்கு எல்லாமே கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு காரணம் கோழிக்கறியில் பார்த்தீங்கன்னா ஹை புரோட்டீன் இருக்குது, ஹை ரிச் புரோட்டீன் இருக்குன்னே சொல்லலாம். உயர்தர புரதச்சத்து இருக்குங்க. இது தசைகளை உங்களுக்கு வலுப்படுத்தும். சேதமடைந்த திசுக்களை பழுது பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கும் தசை வளர்ச்சியை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த விதமான தசை பிடிப்பும் தசை வலியும் இல்லாமல் அந்த தசைகளை ஆரோக்கியமாக பராமரித்து உடலுக்கு உறுதி சேர்க்கணும், ஸ்ட்ராங்காக உடலை வலிமையாக வைத்துக் கொள்ளணும் என்று நினைக்கிறவங்க எல்லாமே நாட்டு கோழிக்கறியோ அல்லது பிராய்லர் கோழிக்கறியோ அது வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய உடல் உறுதி பெறும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, கோழியினுடைய அந்த நெஞ்சு பகுதி, சிக்கனுடைய பிரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கொழுப்பு மிக குறைவாக தான் இருக்கும். ஆனால் அதில் உங்களுக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6 மற்றும் நியாசின் இதெல்லாமே இருக்கிறதால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹோமோசிஸ்டினுடைய அளவை கட்டுப்படுத்தி, அதாவது பிபி ப்ராப்ளத்தை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி இதய நோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கும். ஏன் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பிபி ப்ராப்ளம் அதாவது பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்படுவதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடலுக்கு கிடைக்காது. அதன் மூலமாக உடலுக்கு சோர்வாக இருக்கும், ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு கிடைக்காது, நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க மாட்டீங்க. இதயத்துக்கும் இதனால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால தான் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் உடலெங்கும் பாயும், இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவு கிடைக்கிறதால இதய ஆரோக்கியம் மேம்படும். ஸோ கோழியினுடைய நெஞ்சுக்கறி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளும் போது கொழுப்பு குறைவாக இருக்கிறதால அந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்துக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல், பிபி பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு வழிவகை செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பாக நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல், உடல் வலி, தலைவலி, ஜலதோஷம் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஜலதோஷம் அல்லது காய்ச்சல் எல்லாம் இருக்கும்போது சிக்கன் சூப் குடிக்கிறது தமிழர்களுடைய வழக்கம். அது பாரம்பரிய மருத்துவ குறிப்பிலுமே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சிக்கன் சூப் எடுத்துக்கொள்ளும் போது அதற்குரிய அமினோ அமிலங்கள் மூச்சுக்குழாய் அலர்ச்சியை குறைத்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுது. அதாவது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தும், இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த நோய் எதிர்ப்பு
எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நமக்கு கோழி இறைச்சி குணப்படுத்தும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளிலிருந்தும் நம்மை விடுபட வைக்கும். ஸோ வாரத்தில் ஒரு தடவை கோழி இறைச்சியை பாதுகாப்பான முறைகள் எடுத்துக்கொண்டு மருத்துவ நன்மைகளை பெற்று உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். நலமாக வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.